அல்லேலூயா. சில பேர் எப்படி தெரியுமா? அல்லேலூயா. சில பேர் எப்படின்னா ஒரு 5 மாசம் சபைக்கு போயிருப்பாங்க. அல்லேலூயா. இல்ல 6 மாசம், இல்ல 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் போயிருப்பாங்க. அல்லேலூயா. அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கர்த்தர் இடத்துல கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. அப்பா என்னை ஆசீர்வதிங்க, என்னை ஆசீர்வதிங்க, என்னை ஆசீர்வதிங்க கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. ஒரு நேரம் வந்து விட்டு என்ன தெரியுமா பண்ணுவாங்க? கர்த்தர் இடத்துல எத்தனை நாள் தான் கேட்டுக்கொண்டே இருக்குது? நான் கர்த்தரை தேடி எத்தனை வருஷம் தான் ஓடி போய் கொண்டு இருக்கிறேன். என் வாழ்க்கை இப்படியே தான் இருக்குது. என் வாழ்க்கை எங்க ஆசீர்வாதப்படுகிறது என்று அநேக கர்த்தரை வெட்கப்படுத்துவாங்க. அல்லேலூயா. ஆனா ஒண்ணு நினைச்சுக்கோங்க, நீங்க 2 வருஷம் போய் அவ்வளவு சோர்வடைகிறீங்கன்னா, சில பேர்னா 50 வருஷம் 60 வருஷம் நிச்சயமாக கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பாரு, நிச்சயமாக கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுப்பாரு என்று விசுவாசத்தோடு காத்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்குன்னா நிச்சயமாக கர்த்தர் செய்வாரு. அல்லேலூயா. சிம்பிளா ஆபிரகாம் கதை எடுத்துக்கோங்க. சாராளுக்கு கர்ப்ப சத்தே போயிடுச்சு என்று அநேகர் சொன்னாங்க. ஆனா வாக்கு பண்ணத அவர் செய்து முடித்தார். இதேபடி உன் வாழ்க்கையில நான் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறாரா? இன்னைக்கு நிச்சயமாக வாக்கு பண்ணவ உன் வாழ்க்கையில அதை செய்து முடிக்க அவர் வல்லவரா இருக்கிறாரு.